வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக இருதய பிரச்சனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்பொழுது அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது, வீடு திரும்பி விட்டாரா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது திருச்சி விமான நிலையத்தில் அவர் சென்னைக்கு செல்லும் பொழுது விமான நிலையத்திலேயே மயங்கிவிட்டார். இதனால் திருச்சி காவேரி ஹார்ட் சிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அமைச்சர் ரகுபதிக்கு 2 நாட்கள் அளிக்கப்பட்ட சிகிச்சை முடிந்த நிலையில் தற்பொழுது நலமாக வீட்டிற்கு அனுப்பப்பட்ட போதிலும் அவர் செய்த துரோகத்திற்குத்தான் அவருக்கு இந்த நிலைமை என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்தான் என்ற ஆதாரத்தை காட்டிய போது கூட ரகுபதி அவர்கள் இல்லை திமுகவில் எந்த ஒரு பதவியிலும் கிடையாது, உறுப்பினராகவும் கிடையாது என்று, திமுகவிற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று பேசியிருந்தார். மேலும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ரகுபதி மீது அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் முன்வைத்தார்கள். இப்பொழுது உண்மையான ஆதாரங்கள் கிடைத்துவிட்டது. காரணம், ரகுபதி அவர்கள் சொன்னது அனைத்தும் உண்மைதான் என்று புலனாய்வு விசாரணையின் பொழுது தெரிந்துவிட்டது. மேலும் திமுகவின் உறுப்பினராக இருந்துள்ளார் என்றும், சைதாப்பேட்டை தொகுதியில் சில முக்கியமான பதவிகளிலும் அவர் வகித்துள்ளார் என்றும் புலன் விசாரணையில் தெரிந்துவிட்டது. அமைச்சர் ரகுபதி அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் 2 நாட்கள் மிக மோசமான நிலையில் இருந்ததாகவும், உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி அவர்கள் பொய்களை கூறியதன் காரணமாகவும், அவர் திமுகவை காப்பாற்ற எண்ணத்துடன் செயல்பட்டதன் காரணமாகவும் இறைவனை தக்க பதிலடி கொடுத்து விட்டான் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். ஆனால் எது எப்படியோ தற்பொழுது அமைச்சராக நமக்கு இருக்கிறார். அவர் நலமுடன் தற்பொழுது வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளார். தற்பொழுது விசாரணையும் அடுத்த 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் ஞானசேகரனை தற்பொழுது புலனாய்வுத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இந்த வார இறுதியில் நிச்சயமாக யார் அந்த சார் என்ற முடிவிற்கு வரும். அப்பொழுது அவருக்கும் அந்த சாருக்கும் எந்த தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி தொடரலாமா அல்லது கலைக்கப்படலாமா என்பதையும் மறக்காமல் கூறுங்கள். அடுத்த தமிழகத்தில் எந்த ஆட்சி நடத்தலாம், யார் சிறப்பாக இருக்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.